அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் பொருளியல்ல வங்கியியல் பற்றி இப்போ பார்க்கலாம். வணிக வங்கியியல் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும். கூறியவர் யாரு? கல்பர்ட்சன். வணிக வங்கிகள் வாணிபத்திற்கான குறுகிய கால கடனை அளித்தல் மற்றும் கடன் உருவாக்கம் செய்யும் நிறுவனங்கள் ஆகும். கூறியவர் கல்பர்ட்சன். அறிமுகம். பொருளாதார நடவடிக்கைகளான வணிகம், வேளாண்மை ஆகியவற்றிற்கு தேவைப்படும் நிதி, உயிர்வாழ இரத்தம் தேவைப்படுவது முதலானது. பொருளாதார நடவடிக்கைகளுக்கு வணிகம், வேளாண்மை ஆகியவற்றிற்கு தேவைப்படும் நிதி உயிர் வாழ ரத்தம் தேவைப்படுவது போல முதலானதாம். வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன்களை வழங்குதல் ஆகிய அடிப்படை நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. வங்கிகள் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், கடன்களை வழங்குதல் ஆகிய அடிப்படை நிதி நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றன. புதிய வணிகத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது. புதிய வணிகத்தின் முதுகெலும்பாக வங்கித்துறை செயல்படுகிறது. நாட்டின் மேம்பாட்டிற்கு வங்கி அமைப்பு மிக முக்கிய பங்களிப்பினை செய்து வருகிறது. நாட்டின் மேம்பாட்டிற்கு வங்கி அமைப்பு மிக முக்கிய பங்களிப்பினை செய்து வருகிறது. நாடுகளில் நிதிநிலை தன்மையை கருத்திற்கொண்டு வங்கிகளின் செயல்பாடுகள் நெறிப்படுத்தப்படுகின்றன. மைய வங்கியின் தோற்ற வரலாறு. ஹிஸ்டரி ஆஃப் சென்ட்ரல் பேங்க். 1157 ஆண்டு துவங்கப்பட்ட வெனிசு வங்கியே உலகின் முதல் கடன் நிதி வழங்கும் வங்கியாகும். 1157 ஆண்டு துவங்கப்பட்ட வெனிசு வங்கியே உலகின் முதல் கடன் நிதி வழங்கும் வங்கியாகும். 1656 நிறுவப்பட்ட ஒரு தனியார் வங்கியிலிருந்து தோன்றியதுதான் உலகின் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. இந்த ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கிங்கிறது தனியார் வங்கியிலிருந்து தோன்றியது தான். இதுதான் உலகத்தோட மைய வங்கியாம். முதல் கடன் நிதி வழங்கும் வங்கி வெனிசு வங்கி. முதல் மைய வங்கி எதுனா ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி. இம்மைய வங்கி 1897 ஆண்டு பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது. 1897 ஆண்டு தான் பணத்தை வெளியிடுவதற்கான முழு உரிமையை பெற்றது. இங்கிலாந்து வங்கி 1694 ஆண்டில் நிறுவப்பட்டது. இங்கிலாந்து வங்கி எப்போ நிறுவப்பட்டதுன்னா 1694 ஆண்டு. ஆனால் வங்கி கலையின் அடிப்படையில் 1864 தோற்றுவிக்கப்பட்டு பணத்தை வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கியாகும். 1864 தோற்றுவிக்கப்பட்டு வெளியிட்ட முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கியாகும். ஃபர்ஸ்ட் வெனிசு வங்கி என்னதுன்னா உலகின் முதல் மைய வங்கியான ஸ்வீடன் நாட்டு ரிக்ஸ் வங்கி பணத்தை வெளியிடுவதற்கான உரிமையை 1897 ஆண்டு தான் பெற்றுதான். ஆனால் 1694 நிறுவப்பட்ட இங்கிலாந்து வங்கி 1864 பணத்தை வெளியிட்டு முதல் மைய வங்கி இங்கிலாந்து வங்கி ஆகும் என்ற பெருமையை பேங்க் ஆஃப் இந்தியா பெற்றது. 1920 ஆண்டு பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டில் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் கான்ஃபரன்ஸ் 1920 ஆண்டு பிரசல்ஸ் நகரில் கூட்டப்பட்ட பன்னாட்டு நிதிய மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 1921 முதல் 1954 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பெரும்பாலான நாடுகளில் மைய வங்கி அமைப்புகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 1921, சீன மைய வங்கி 1928, நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934, இந்திய ரிசர்வ் வங்கி 1934, சிலோன் மைய வங்கி 1950,
இஸ்ரேல் மைய வங்கி 1954 முதலானவை அந்தந்த நாடுகளில் ஆரம்பிக்கப்பட்ட மைய வங்கிகளில் சில. ஸோ தென்னாப்பிரிக்க ரிசர்வ் வங்கி 1921, சீன மைய வங்கி 1928, நியூசிலாந்து ரிசர்வ் வங்கி 1934, இந்தியன் ரிசர்வ் வங்கி 1934, சிலோன் மைய வங்கி 1930, இஸ்ரேல் மைய வங்கி 1954. இந்திய வங்கிகளின் வரலாறு. ஸோ இந்திய வங்கி எப்படி தோன்றுச்சு, அதனோட வரலாறு என்னன்னு பார்க்கலாம். இந்துஸ்தான் வங்கி, பேங்க் ஆஃப் ஹிந்துஸ்தான், இந்தியாவின் முதல் வங்கி. இந்தியாவில் முதல் வங்கினா அது இந்துஸ்தான் வங்கி தான். 1770 ஆங்கிலேயர் ஆட்சியில் தோற்றுவிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள வங்கிகள் அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது. ஸோ இந்தியாவில் உள்ள வங்கிகளோட அமைப்பு பிரசிடென்சி வங்கிகளால் கட்டுப்படுத்தப்பட்டும் ஆதிக்கம் செலுத்தப்பட்டும் வந்தது. அந்த பிரசிடென்சி வங்கிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்காம். என்னதெல்லாம்? வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. வங்காள வங்கி 1806 தோற்றுவிக்கப்பட்டது. மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843. இவைகள் தான் பிரசிடென்சி வங்கிகள் என்று அழைக்கப்பட்டன. எல்லாம் ஒருங்கிணைப்பட்டவை. அதாவது இந்த 3 இதையும் சேர்த்து 1921 ஒன்றிணைக்கிறாங்க. அதுதான் இந்திய இம்பீரியல் வங்கியா இருந்தது. அந்த இந்திய இம்பீரியல் வங்கி தான் என்னதான் மாறுனுச்சுன்னா 1955 இந்திய ஸ்டேட் வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, SBI. ஸோ பிரசிடென்சி வங்கியா இருந்த 3 வங்கி, வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி, இந்த 3ஐயும் ஒருங்கிணைச்சு தான் இம்பீரியல் வங்கி தோன்றியது. இந்த இம்பீரியல் வங்கி ஸ்டேட் பேங்கா எப்போ மாற்றப்பட்டதுன்னா 1955. வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ். வணிக வங்கிகள் மக்களிடமிருந்து வைப்புகளை பெற்று பேரளவில் உற்பத்தி செய்வோர், பெரிய நிறுவனங்களுக்கும் நடுத்தர நிறுவனங்களுக்கும் கடனை அளிக்கும் ஒரு நிதி அமைப்பு ஆகும். நீர்த்தன்மையை தக்கவைக்கும் பொருட்டு வணிக வங்கிகள் பெரும்பாலும் நீண்டகால கடன்களை அளிப்பதில்லை. ஸோ நீண்டகால கடனெல்லாம் அளிக்கலையாம். வணிக வங்கியோட பணிகள். வணிக வங்கிகள் லாப நோக்கம் உடையவை. அதனால் அவைகள் வைப்புகளை பெற்று முதலீட்டுக்கான கடன்களை அளிக்கின்றன. வணிக வங்கிகளின் பணிகளை முதன்மை பணிகள் மற்றும் 2ஆம் நிலை பணிகள் என 2 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஸோ வணிக வங்கியின் பயன்கள் முதன்மை பணிகள், 2ஆம் பணிகள், இதர பணிகள். ஸோ முதன்மை பணிகள் வைப்புகளை பெறுதல், கடன்கள் வழங்குதல். 2ஆம் நிலை பணிகள் முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், நிதிகளை இடமாற்றுதல், கடன் உற்பத்தி செய்தல். முதன்மை பணிகள் பிரைமரி ஃபங்க்ஷன்ஸ் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டிங் டெபாசிட்ஸ். பொதுமக்களால் செலுத்தப்படும் வைப்புகளை, டெபாசிட்ஸ் அமௌண்ட்டை ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். இது வங்கி வணிகத்திற்கான முக்கிய நிதி ஆதாரம் ஆகும். இந்த டெபாசிட் பண்ற பணம் தான் வங்கி வணிகத்துக்கு முக்கியமான ஆதாரமாகும். பொது வைப்புகளை 2 வகைகளாக பிரிக்கலாம். அவை முறையே கேட்பு வைப்புகள், கால வைப்புகள் ஆகும். கேட்பு வைப்புகள் டிமாண்ட் டெபாசிட்ஸ். இவை வங்கிகளில் வைப்புகளை வைத்திருக்கும் வாடிக்கையாளர்கள் முன்னறிவிப்பின்றி எப்பொழுது வேண்டுமானாலும் பணத்தை தனது கணக்கில் இருந்து எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படும் ஒரு வைப்பாகும். அதாவது இப்ப நமக்கு அக்கௌண்ட்ல பணம் போடுறோம்னா நம்ம எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் டிமாண்ட் டெபாசிட்ஸ். பணம் பெறும் படிவம் காசோலை அல்லது தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் மூலம் எப்பொழுது அவருக்கு தேவைப்படுகிறதோ அப்பொழுது பணத்தை தனது வைப்பிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். இவ்வகை வைப்புகள் மேலும் 2 வகையாக பிரிக்கப்படுகின்றன. இவ்வகை வைப்புகள் சேமிப்பு வங்கி கணக்கு, அதாவது சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட், நடப்பு கணக்கு கரண்ட் அக்கவுண்ட் என 2 வகைகளாக வங்கிகளில் நடைமுறையில் உள்ளன.
ஸோ இப்போ நம்ம எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா அது சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டும் கரண்ட் பேங்க் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். கால வைப்புகள் டைம் டெபாசிட்ஸ் இவை ஒரு குறிப்பிட்ட கால வரை வங்கிகளிடமிருந்து மீள பெறப்படாமல் இருக்கும் வைப்புகளாகும். வங்கிகள் கால வைப்புகளுக்கு கூடுதலான வட்டியை வழங்குகின்றன. இவ்வகை வைப்புகளை வங்கிகளிடமிருந்து மீள பெற குறிப்பிட்ட கால இடைவெளியும் எழுத்துப்பூர்வமான முன்னறிவிப்பும் தேவைப்படுகிறது. நிலை வைப்பு ஃபிக்ஸட் டெபாசிட், தொடர் வைப்பு, ரெக்கரிங் டெபாசிட் ஆகியன கால வைப்பு வகைகளில் முக்கிய வகைகளாகும். கால வைப்புனா டைம் டெபாசிட், அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போட்டுறணும், அப்போ வந்து நம்ம எடுக்கக்கூடாது. அப்படி வந்து எடுக்காமல் வச்சுருந்தோன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ரெண்டாக இருக்குது, ஃபிக்ஸட் டெபாசிட்டும் ரெக்கரிங் டெபாசிட்டும். ஃபிக்ஸட் டெபாசிட்னா நம்ம வந்து ஒரு அமௌண்ட்டை போட்டோன்னா நான் 1 வருஷத்தில் எடுக்கிறேன், 2 வருஷத்தில் எடுக்கிறேன்னு அந்த மாதிரி போடுவோம். தொடர் வைப்பு ரெக்கரிங் டெபாசிட்னா ஒவ்வொரு அமௌண்ட்டாக போட்டு அது ஒரு 6 வருஷத்துக்கு நம்ம சேர்க்கறது. ஸோ இதுதான் வந்து கால வைப்புகளாகும். கடன் வழங்கல் லெண்டிங் லோன்ஸ் தனி மனிதர்களும் வணிகத்திற்கான கடன்களை வங்கிகள் வழங்குகின்றன. வணிக வங்கிகள் ரொக்கக்கடன், மாற்றுச்சீட்டு, தள்ளுபடி, மிகைப்பற்று ஆகிய முறைகளில் கடன்களை வழங்குகின்றன. இரண்டாம் நிலை பணிகள் செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் இரண்டாம் நிலை பணிகளை முகமை பணிகள், பொது பயன்பாட்டு பணிகள், இதர பணிகள் என 3ஆக பிரிக்கப்படுகின்றன. முகமை பணிகள் ஏஜென்சி ஃபங்க்ஷன் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முகவராக ஏஜென்ட்டாக இருந்து செய்யும் பணிகள் முகமை பணிகள் எனப்படுகின்றன. காசோலைகளை பணமாக்குதல் தன் வாடிக்கையாளர்களுக்காக அவர்களுக்கு வரும் காசோலைகள், மாற்றுச்சீட்டுகள் ஆகியவற்றை வங்கிகள் தீர்வகத்தின் மூலம் வசூல் செய்து கொடுக்கின்றன. வருமானத்தை பெறுதல் வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு வரவேண்டிய லாப, ஈவு, ஓய்வூதியம், சம்பளம், வாடகை, வட்டி ஆகியவற்றினை வசூலித்து தருகின்றன. வாடிக்கையாளருக்கான வருமானம் வசூலிக்கப்பட்டதை பற்றுச்சீட்டின் மூலம் வங்கிகள் தெரியப்படுத்துகின்றன. செலவுகளை செலுத்துகிறது வணிக வங்கிகள் வாடிக்கையாளர்களின் பல்வேறு செலுத்தும் கடமைகளை செய்கின்றன. தொலைபேசி கட்டணம், காப்பீட்டு பிரீமியம், கல்வி கட்டணம், வாடகை செலுத்துதல் முதலானவற்றை வாடிக்கையாளர்களுக்காக செய்கிறது. இச்செலவுகளை செய்யும் போது செலவு சீட்டின் மூலம் வங்கிகள் வாடிக்கையாளர்களுக்கு தெரியப்படுத்துகின்றன. ஸோ நம்ம வந்து தேவைப்படுறதெல்லாம் நம்ம இப்போ ஒரு ஃபோன் பில் கட்டுறது, எல்ஐசி கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, இந்த மாதிரிலாம் நம்ம கட்டணும்னா அதுக்கான ரெசிப்டும் வந்து வங்கி நமக்கு அனுப்பிச்சிருவாங்க. பொது பயன்பாட்டு பணிகள் ஜெனரல் யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இது வங்கிகள் தன் வாடிக்கையாளர்களுக்காக சில கூடுதல் பயன்பாடுகளை உருவாக்கும் நோக்கில் செய்யும் பணிகளை பொது பயன்பாட்டு பணிகள் என்கிறோம். அவைகள் பாதுகாப்பு பெட்டக வசதி, நகைகள், பங்குகள், கடன் பத்திரங்கள் முதலான மதிப்புமிக்க பண்டங்களை பாதுகாக்க பெட்டக வசதியை வணிக வங்கிகள் தருகின்றன. திருட்டு இழப்புகளையும் தவிர்க்க இவ்வசதி உதவுகிறது. பெட்டகத்தில் உள்ள பண்டங்களுக்கு வங்கி பொறுப்பல்ல. ஸோ வந்து நகை, கடன் பத்திரம் இது எல்லாத்தையும் வந்து லாக்கரில் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த இதுதான். ஆனால் அதுக்கு இவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவங்க அந்த லாக்கருக்கு உள்ளே வைக்கிற திங்ஸை பற்றிலாம் இவங்களுக்கு வந்து பொறுப்பு கிடையாது அப்படின்றாங்க. பயண காசோலைகளை வழங்குதல் பயண காசோலைகளை வழங்குவதன் மூலம் வெளிநாட்டு பயணத்தின் போது பண பாதுகாப்பினை வழங்குகிறது. அயல்நாட்டு செலவாணிகளை கையாளுதல் ஏற்றுமதி இறக்குமதியில் ஈடுபடும் வணிகர்களுக்கு வணிக வங்கிகள் அயல்நாட்டு செலவாணி வசதியை செய்து தருகின்றன. ஆனால் இதற்காக நாட்டின் மைய வங்கியிடம் வணிக வங்கிகள் உரிய அனுமதியினை பெற்றிருக்க வேண்டும். நிதி மாற்றுதல் ஒரு வங்கியிலிருந்து மற்ற வங்கிக்கு நிதியை மாற்றுவதாகும். வரைவு காசோலைகள், தொலைபேசி மற்றும் மின்னணு பரிமாற்றங்கள் மூலம் நிதி மாற்றப்படுகிறது.
கடன் உறுதியளிப்பு கடிதம், லெட்டர் ஆஃப் கிரெடிட். வாடிக்கையாளரின் கடன் நம்பகத்தன்மையை சான்றளிக்கும் விதமாக வணிக வங்கிகள் கடன் உறுதியளிப்பு கடிதங்களை வழங்குகின்றன. பத்திரங்களுக்கு எழுத்துறுதி வழங்குதல், அண்டர் ரைட்டிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ். வணிக வங்கிகள் மேலும் பத்திரங்களுக்கான எழுத்துறுதி வழங்கும் பணியினை செய்கிறது. பொதுமக்கள் வங்கிகளின் மீது முழு நம்பிக்கையை வைத்திருப்பதால் அவை எழுத்துறுதி வழங்கிய பத்திரங்களை வாங்குவதில் தயக்கம் ஏதும் இருக்காது. மின்னணு வங்கி. வணிக வங்கிகள் மின்னணு முறையை பின்பற்றுவதால் அவை பற்று அட்டை, கடன் அட்டை, இணைய வங்கி ஆகியவை மூலம் விரைவான பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள உதவுகின்றன. மின்னணு வங்கி அதான் நம்ம ஜிபே இதெல்லாம் பண்ணுறோம்ல, அது மூலயமா நம்ம விரைவாக பண பரிவர்த்தனைகள்லாம் செய்ய முடியுது. அதர் ஃபங்க்ஷன்ஸ், இதர பணிகள். பண அளிப்பு. வணிக வங்கியின் முக்கியமான பணிகளில் ஒன்று பணப்புழக்க வேகத்தை அதிகரிப்பதன் மூலம் பண அளிப்பை அதிகரித்தல் ஆகும். எடுத்துக்காட்டாக, வங்கி ஒருவருக்கு 5 லட்சம் கடன் வழங்கும் போது கடன் பெறுபவர் பெயரில் உள்ள கேட்பு வைப்பு கணக்கில் வரவு வைக்கப்படுகின்றது. இங்கு பணம் ரொக்கமாக செலுத்தப்படவில்லை என்பதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவே அதிகமான பணம் அச்சடிக்கப்படாமல் பணம் அளிப்பு அதிகரிக்கின்றது. கடன் உருவாக்கம். கடன் உருவாக்கம் வணிக வங்கிகளின் பணிகளில் மிகச்சிறந்த ஒன்றாகும். இது மேற்சொன்ன பண அளிப்பினை அதிகரிக்கும் பணியை ஒட்டி அமைந்ததாகும். கடன் உருவாக்கம் என்பது கடன்களையும் முன்பண அளிப்பினையும் அதிகரிக்கும் ஒரு செயல். மொத்த பண அளிப்பில் கடன் பணத்தின் அளவினை அதிகரிப்பது கடன் உருவாக்கம் எனப்படும். புள்ளி விவரங்களை திரட்டுதல். இந்திய ரிசர்வ் வங்கியை முதலானே வணிக வங்கிகளும் வணிகம், தொழில், வேளாண்மை, நிதி முதலான அடிப்படை துறைகளின் புள்ளி விவரங்களை வெளியிடுகின்றன. இவற்றின் அடிப்படையில் தனது வாடிக்கையாளர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் தங்களது ஆலோசனைகளை வணிக வங்கிகள் வழங்குகின்றன. வணிக வங்கிகளின் கடன் உருவாக்க நுட்பம். தி டெக்னிக் ஆஃப் கிரெடிட் கிரியேஷன். வங்கிகளின் கடன் உருவாக்கம் என்பது மிக முக்கியமான ஒரு செயலாகும். வங்கி கடன் என்பது வாடிக்கையாளர்களின் வைப்புகளிலிருந்து தேவைப்படுவோருக்கு அவர்களின் விண்ணப்பம் மற்றும் ஒப்பந்தத்தின் பேரில் கடனும் பணமும் கொடுப்பது ஆகும். வங்கிகள் வழங்கும் கடன்கள் பொருளாதாரத்தில் நிகர பண அளிப்பினை அதிகப்படுத்தும். சுருக்கமாக சொன்னால், வங்கிகளின் கடனளிப்பு பணத்தை உருவாக்கும். அதே கடன்கள் வாங்கியோரால் திருப்பி செலுத்தப்படும் பொழுது கூடுதலாக உருவான பணம் மறைந்து போகும். இதை ஒரு சிலர் மாயை, இல்யூஷன் என்றும் கூறுகின்றனர். வணிக வங்கிகள் கேட்பு வைப்புகளின் அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியும். அதிகளவு கடன்களை அதிகரிக்க முடியும். வணிக வங்கிகள் தங்களின் கடன் அல்லது முன்பணம் அளிக்கும் முறை மூலமாக அல்லது சொத்துக்களை வாங்கும் தன்மைகள் மூலமாகவும் தேவை வைப்புகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடிகிறது. இச்சக்தி வங்கிகள் வைப்புகளை புதிய வைப்புகளை உருவாக்குவதன் மூலம் ஏற்படுகிறது. இது எப்படி வாய்க்கும் என்பதை பின்வரும் பகுதி நமக்கு விளக்குகிறது. அதற்கு முன்னர் வணிக வங்கிகள் உருவாக்கும் வைப்பு முறைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் நிலை செயலற்ற வைப்புகளும் பெறப்படும் செயல்படும் வைப்புகளும். புதிய வங்கிகளால் உருவாக்கப்படும் வைப்புகள் இரு வகைப்படும். அவை முதல்நிலை அல்லது செயலற்ற வைப்புகள், பிரைமரி அல்லது பாசிவ் டெபாசிட்ஸ். பெறப்படும் அல்லது செயல்படும் வைப்புகள், டிரைவ்ட் ஆர் ஆக்டிவ் டெபாசிட்ஸ் ஆகும். ஒரு வாடிக்கையாளர் தனது ரொக்க பணத்தினை வங்கியில் செலுத்துகிறார் எனில் அவரது பெயரில் பற்று வைக்கப்படும். இது முதல்நிலை வைப்பு அல்லது செயல்படா வைப்பு என அழைக்கப்படுகிறது. ரொக்க பணத்தை வங்கியில செலுத்துறாரு, அவரது பெயர்ல பற்று வைக்கிறாங்க. இதுதான் முதல்நிலை வைப்பு அல்லது செயல்படா வைப்பு என அழைக்கப்படுகிறது. ஒருவருக்கு வழங்கப்படும் கடன் ரொக்கமாக கையில் கொடுக்கப்படாமல் அவர் கணக்கில் செலுத்தப்படும். இவ்வாறு செலுத்தப்படும் தொகையானது பெறப்பட்ட வைப்பு அல்லது செயல்படும் வைப்பு எனப்படுகிறது.
அதாவது ஒருத்தவங்களுக்கு கடன் வழங்குறாங்கன்னா அவங்க அக்கௌண்ட்ல பணம் அனுப்புறாங்கல்ல, ஸோ அதை தான் வந்துட்டு பெறப்பட்ட வைப்பு அல்லது செயல்படும் வைப்பு எனப்படுகிறது. முதன்மை வைப்புகளை கொண்டே வங்கிகள் கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது. அதாவது நாம ஒரு அமௌண்ட் போடுறோம்ல, அந்த பணத்தை வச்சுதான் வங்கிகள்லாம் செயல்படுதுகளாம். கடன்களும் முன்பணங்களும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகின்றன. இதற்கான முயற்சிகளை வாடிக்கையாளர்களே செய்கின்றனர். இதில் வங்கிகளின் பங்கு செயலற்றது. ஸோ இதெல்லாம் வாடிக்கையாளர்களாக தான் செய்கிறாங்க. இதில் வங்கி பயன் செயலற்றதான். எனவே இந்த வைப்புகள் செயலற்ற வைப்புகள் எனப்படும். அதனால தான் இந்த இதை நம்ம செயலற்ற வைப்புகள் அப்படின்னு சொல்கிறோமா. கடன் உருவாக்கம் என்பது கடன் மற்றும் முன்பண பெருக்கத்தினை குறிக்கும். வழங்கப்படும் ஒவ்வொரு கடனும் புதிய வைப்பினை உருவாக்குகிறது. முதல்நிலை வைப்புகளை பெறும்பொழுது அப்பணம் முழுமையுமே வணிக வங்கிகள் கடனாக அளித்திட முடியாது. மைய வங்கி அறிவுறுத்தி இருக்கும் குறைந்தபட்ச விகித அளவுக்கு குறையாமல் வணிக வங்கிகள் ரொக்க இருப்பாக வைத்திருக்க வேண்டும். அதாவது இதுதான் நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்களா, அதுதான். எடுத்துக்காட்டாக வணிக வங்கிகள் 20 விழுக்காடு பணத்தினை வைத்துக்கொள்ள மைய வங்கி அறிவுறுத்தி இருக்கும். இச்சூழ்நிலையில் கடன் உருவாக்கத்தை பற்றி அறிவோம். ஸோ எடுத்துக்காட்டாக வணிக வங்கிகள் 20 விழுக்காடு பணத்தினை வைத்துக்கொள்ள மைய வங்கி அறிவுறுத்துமா. வங்கிகள் ரொக்க கையிருப்பு விகிதத்தை விட அதிகமாக ரொக்க பணம் வைத்திருக்க மாட்டார்கள். ஸோ வங்கிகள் ரொக்க கையிருப்பு விகிதத்தை விட அதிகமாக ரொக்க பணம் வைத்திருக்க மாட்டார்கள். அவ்வாறு இருந்தால் அந்த பணத்தை கடனாக வழங்கி விடுவார்கள். எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் பணத்தை எடுக்க மாட்டார்கள். ஆனால் குறைந்தபட்ச ரொக்க கையிருப்பு காலியாகி விடாது. மேற்கண்ட அடிப்படையில் வணிக வங்கிகளின் கடன் உருவாக்கம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதை எடுத்துக்காட்டுடன் காண்போம். ஸோ இதை பற்றி அவங்க எக்ஸாம்பிளாக நம்ம பார்க்கலாம். ஒருவர் வங்கியில் 1000 செலுத்துவதாக எடுத்துக்கொள்வோம். அவ்வாறு செலுத்தப்படும் பணம் வாடிக்கையாளர்களின் கணக்கில் சேர்க்கப்பட்டு முதல்நிலை வைப்பாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க அமௌண்ட் பே பண்ணுறாங்கன்னா அதுதான் முதல்நிலை வைப்புன்னு சொல்கிறோம். ஸோ இவங்க ஒரு 1000 ரூபா பே பண்ணுறாங்க. வங்கியின் மொத்த பண இருப்பில், அதாவது வங்கியின் ரொக்க பாதுகாப்பு பெட்டகத்தில் 1000 அதிகரிக்கும். இந்த நிலையில் பொருளாதாரத்தில் உள்ள பண அளிப்பு அதிகரிக்காது. ஏனெனில் ரொக்கமாக வங்கியில் செலுத்தப்பட்ட 1000 வாடிக்கையாளரின் வங்கி பணமாக உள்ளது. மைய வங்கியின் அறிவுறுத்தலின்படி 20 விழுக்காடு குறைந்தபட்ச ரொக்க இருப்பான 200 இருப்பில் வைக்க வேண்டிய தேவை போக 800 ரூபாய் வங்கியில் கடன் கொடுக்க தயார் நிலையில் இருக்கும். இரண்டாவது நபர் கடன் கேட்டு விண்ணப்பிக்கும் பொழுது அவருக்கு 800 ரூபாய் கடனாக அளிக்கப்படும். இங்கு கவனிக்கப்பட வேண்டியது அவர் கேட்கும் கடன் ரொக்கமாக அளிக்கப்படாமல் அவரது கணக்கில் வைப்பாக வைக்கப்படும். இதுவே தருவிக்கப்பட்ட வைப்பு, டிரைவ்டு டெபாசிட் ஆகும். அவரும் உடனே பணம் முழுவதையும் கணக்கிலிருந்து எடுக்க மாட்டார். அந்த தருவிக்கப்பட்ட வைப்பிலிருந்து 800-இல் 20 விழுக்காடு போக 640 மீண்டும் கடன் கொடுக்க தயார் நிலையில் இருக்கும். மூன்றாவதாக ஒரு நபர் கடன் கேட்டு விண்ணப்பிக்கும் பொழுது அவருக்கு 640 கடனாக வழங்கி அவரது கணக்கில் வைப்பாக அளிப்பார்கள். இந்த தருவிக்கப்பட்ட வைப்பான்ல 640-இல் குறைந்தபட்ச தொகையான 128 போக 512 ரூபாய் கடன் வழங்க தயார் நிலையில் இருக்கும். இவ்வாறு புதிய தருவிக்கப்பட்ட வைப்புகளும் கடன் வழங்குதலும் தொடர்ந்து நடைபெறும். அதாவது நம்ம அக்கௌண்ட்ல ஒரு பணம் போடுறாங்கன்னா அதில் 20% அவங்க வச்சுட்டு மீதி 80% கடன் வழங்குறதுக்கு வங்கி தயாராக இருக்குமா. இப்போ ஒரு 10 பேர் 1000 ரூபா போட்டோன்னா 10,000 ரூபா, அதில் 20% வச்சுட்டு மீதியை கடன் கொடுக்க தயாராக இருப்பாங்க. அந்த இதை எடுக்கிறவங்களுக்கும் அப்படியே ஒவ்வொருத்தரும் எடுக்க அந்த 20% மட்டும் வச்சுட்டு மீதியை கொடுக்க தயாராக இருப்பாங்க. ஏன்னா எல்லாரும் அடுத்த டைமில் எடுக்க மாட்டாங்க பணத்தை. இப்போ நம்ம ஒரு பணம் போடுறோம்னா அதை உடனே எடுக்க மாட்டோம். ஸோ அது வரைக்கும் அவங்க அந்த இதில் லாபம் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கிடைக்கிற கொஞ்சம் கேப்லேயும் அவங்க லாபம் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க.
வணிக வங்கியின் வைப்புகளின் அளவு 1000 + 800 + 640 + 512 என்று செல்லும். மொத்த வைப்புகளின் அளவு இறுதியாக 5000 அடையும். எவ்வாறெனில் பணப்பெருக்கத்தின் அளவு மணி மல்டிப்ளையர் = 1/20 × 100 = 5 ஆகும். ஆகவே மொத்த கடன் உருவாக்கம் 1000 × 5 5000. ஸோ இந்த பணப்பெருக்கத்தை ஒரு ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறாங்க. அது என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா மணி மல்டிப்ளையர் = 1/20. அந்த 20% எடுக்கிறோன்னு சொல்கிறோம்ல, அதுதான் /20 × 100 = 5 ஆகும். அப்போ 1000 ரூபாய்க்கு 1000 × 5. ஸோ ₹1 அப்படி போடுறாங்கன்னா அதுக்கு 100க்கு கால்குலேட் பண்ணுறோம். 100 ரூபாய்க்கு போட்டானா 1/20 போட்டு கேன்சல் பண்ணானா நமக்கு 5 வரும். 100 ரூபாய்க்கு 5னா 1000 ரூபாய்க்கு எவ்வளோ வரும்? 1000 × 5 5000 வரும். இந்த கடன் உருவாக்க நடைமுறையின் காரணமாக 1000 என்ற வைப்பு 5000ஆக பெருகின்றது என்பதனை அறிந்து கொண்டோம். பொருளாதார வளர்ச்சியில் வணிக வங்கிகளின் பங்கு. மூலதன திரட்சி. ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு இன்றியமையாததான மூலதன திரட்சியில் வங்கிகள் முக்கியமான பங்கு வகிக்கின்றன. வணிக வங்கியானது தனது வங்கி பிரிவுகளில் பிரான்ச்சஸ் கீழ் பரவலாக செயல்பட்டு பொதுமக்களின் சேமிப்பை வைப்புகளாக திரட்டி அவற்றை உற்பத்தி நோக்கத்திற்காக கடன்களாக வழங்குகின்றன. இன்றைய நாட்களில் வங்கிகள் சேமிப்புகளை திரட்டுவதில் பல கவர்ச்சிகரமான திட்டங்களை மக்களிடம் அறிமுகப்படுத்தி அவர்களிடமுள்ள சேமிப்புகளை முறைப்படுத்தப்பட்ட பணச்சந்தைக்கு கொண்டு வருகின்றன. இவ்வாறு கொண்டு வரப்படவில்லை எனில் அப்பணம் பொதுமக்களிடமே பயன்படுத்தப்படாமல் இருந்தாலோ அல்லது தங்கம் முதலியவற்றில் முதலீடு செய்யப்பட்டிருந்தாலோ அவை உற்பத்திற்கு பயன்பட்டிருக்காது. ஸோ வணிக வங்கிகளின் பங்கு ஃபர்ஸ்ட் என்னது? மூலதன திரட்சி, கடன் உருவாக்கம், நிதியை முறைப்படுத்துதல், சரியான வகை தொழில்களை ஊக்கப்படுத்துதல், கடன்களை பணமாக மாற்றுதல், அரசுக்கு நிதியளித்தல், வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல், தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துதல். இந்த 8 பாயிண்ட் இருக்கு வணிக வங்கிகளோட பங்குகள். கடன் உருவாக்கம். வங்கிகளின் கடன் உருவாக்கம் மூலம் முன்னேற்ற திட்டங்களுக்கு அதிக நிதியை பெற்றுத்தருகிறது. இதன் மூலம் உற்பத்தி, வேலைவாய்ப்பு, வருமானம், விற்பனை ஆகியவை ஏற்றம் பெற்று விரைவான பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருகின்றன. 3. அதிக உற்பத்தி திறனை கொண்ட முதலீட்டை நோக்கி பணத்தை முறைப்படுத்துதல். வங்கிகள் உற்பத்தி நோக்கில் பணத்தை முதலீடு செய்கின்றன. வெறுமனே வங்கிகள் மூலதன ஆக்கத்தை மட்டும் செய்யவில்லை. ஒரு துறையில் செய்யப்பட்ட முதலீட்டின் உற்பத்தி திறன் குறைவாக இருந்தால் அத்துறைக்கு வழங்கப்படும் முதலீட்டு கடனை குறைத்து கொண்டு அதிக உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கூடுதலாக முதலீட்டுக்கான கடனை மடைமாற்றம் செய்கிறது. இதனால் பொருளாதாரத்தில் முதலீட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி திறன் கூடுகிறது. இவ்வகையில் வணிக வங்கிகள் பொருளாதார மேம்பாட்டிற்கு உதவுகின்றன. சரியான தொழிற்சாலைகளை ஊக்குவித்தல். வங்கிகள் சரியான தொழிலையும் சரியான நபர்களையும் தெரிந்தெடுத்து கடன் வழங்குவதால் தொழிற்பெருக்கம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் உதவுகின்றன. எந்த பொருளுக்கு அதிக தேவை உள்ளதோ அந்த பண்டத்தை உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களுக்கு கடன்களையும் முன் பணங்களையும் வழங்குகிறது. ஆகவே உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தி முறைகளில் புதுமையை புகுத்தி நாட்டின் தேசிய வருமானம் உயர்வதற்கு வழி செய்கின்றன. சில சமயங்களில் முக்கியத்துவம் குறைந்த துறைகளுக்கும் கடன் வழங்குகிறது. இதனால் அமெரிக்காவில் 2007-2008 ஆண்டுகளில் ஏற்பட்டது முதலான பொருளாதார சிக்கல்கள் ஏற்படும். கடனை பணமாக்குதல். வணிகத்தில் எழும் குறிப்பிட்ட கால கடன்களை இடையிலேயே ரொக்கமாக்கி தருவதன் மூலம் உற்பத்தியிலும் வணிக நடவடிக்கைகளிலும் சுணக்கம் ஏற்படாமல் வணிக வங்கிகள் பாதுகாக்கிறது. வணிகத்தை அதிகப்படுத்த கடன் அடிப்படையில் விற்பனை மேற்கொள்வதை தவிர்க்க முடியாது.
ஸோ இப்போ இங்கே வாணிகம் நடக்கணும்னா கடன் கொடுத்தாதான் அவங்களால சம்பாதிக்க முடியும். ஆனால் கடன் விற்பனை முதலீட்டை முடக்கிவிடும் செயலை செய்கின்றது. இதனால் உற்பத்தி நடவடிக்கைகள் பாதிக்கப்படுகின்றன. கடன் விற்பனையில் கடனுக்கான உத்தரவாதமாக மாற்றுச் சீட்டுகளை பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வங்கிகள் கழிவு செய்வதால் வணிக நிறுவனங்கள் எந்த இடையூறுமின்றி பொருளாதார நடவடிக்கைகளை தொடர முடிகின்றது. அரசிற்கு நிதி வழங்குதல். குறைவளர்ச்சி நாடுகளில் தொழில் வளர்ச்சியை மேம்படுத்தும் பணியினை அரசு மேற்கொள்கிறது. இதற்கு அதிகளவு நிதி அரசிற்கு தேவைப்படுகிறது. வணிக வங்கிற்கு அரசிற்கு நீண்டகால கடன்களையும் குறுகிய கால கடன்களையும் அரசு பத்திரங்களை ஏற்பதன் வாயிலாக வழங்குகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி 2018-19 ஆண்டில் உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு 68,000 கோடி வழங்கியுள்ளது. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கி 2018-19 ஆண்டுல இருந்து தனது உபரி நிதியிலிருந்து மத்திய அரசுக்கு 68,000 கோடி வழங்கியுள்ளதாம். வேலை வாய்ப்பினை உருவாக்குதல். வங்கிகள் தேசியமயமாக்கலுக்கு பின் வங்கித்துறை பெருமளவுக்கு வளர்ந்துள்ளது. நிறைய எண்ணிக்கையில் கிளைகள் திறக்கப்பட்டு கடன் பெருக்கம் செய்வதால் வேலை வாய்ப்புகள் உருவாகின்றன. வங்கிகள் தொழில் முனைவினை ஊக்கப்படுத்துதல். இந்தியா போன்ற வளரும் நாடுகளில் அண்மை காலமாக வணிக வங்கிகள் தொழில் முனைவை ஊக்கப்படுத்தி வருகின்றன. தொழில் முனைவு உருவாக்குவது மிகவும் சிக்கலான ஒரு நடைமுறையாகும். திட்ட எண்ணங்கள் உருவாவது, கண்டறிந்த திட்டங்களில் உள்ளூர் சூழ்நிலையுடன் ஒத்துப்போகும் சரியான திட்டத்தை தேர்ந்தெடுப்பது, நன்கு தயாரிக்கப்பட்ட திட்டத்தை மேற்கொள்ள தொழில் முனைவோரை ஊக்கப்படுத்துவது, தொழில்நுட்ப மேலாண்மை தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவது என்பன தொழில் முனைவு மேம்பாட்டு நிலைகளாகும். தொழில்நுட்ப முறையில் வாய்ப்பானவையாகவும் சாத்தியமானதாகவும் பொருளாதார முறையில் பயனளிக்கத்தக்கதாகவும் உள்ள மிகச்சிறந்த திட்டங்களுக்கு வங்கிகள் 100 விழுக்காடு கடன்களை அளிக்கின்றன. ஆகவே வணிக வங்கிகள் தொழில் முனைவுக்கும் நாட்டின் மேம்பாட்டிற்கும் தங்களின் சீரிய பணியை செய்து வருகின்றன. வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் NBFIs. ஒரு வங்கியல்லா நிதி நிறுவனம், அதாவது NBIF நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது வங்கியல்லா நிதி நிறுவனம் நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி NBFI ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது NBFC ஃபினான்சியல் கம்பெனி என்பது ஒரு நிதி நிறுவனமாகும். அது முழு வங்கிக்கான உரிமம் கொண்டது அல்ல. மைய வங்கிகளால் கண்காணிக்கப்படுவதும் இல்லை. வங்கியல்லாத நிதி நிறுவனங்கள் முழுமையான வங்கி பணிகளை செய்யாமல் மற்ற நிதி பரிமாற்றங்களை மேற்கொள்கின்றன. அவை வைப்புகளை பெற்றுக்கொண்டு கடன்களை வழங்குகின்றன. மக்களின் சேமிப்பை திரட்டி முதலீட்டு நடவடிக்கைகளுக்கு நிதியுதவி அளிக்கின்றன. சுருங்கச் சொன்னால் அவை கடன் பெற்று கடன் வழங்குகின்றன. அவை பண அங்காடியிலும் மூலதன அங்காடியிலும் செயல்படுகின்றன. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கிற இதை கம்பெனியெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு வங்கியல்லா நிதி நிறுவனம் இரு வகைப்படும்: பங்குச்சந்தை மற்றும் இதர நிதி நிறுவனங்கள். இரண்டாவது கையில் வருவது நிதி நிறுவனங்கள், நிதி கழகங்கள், சீட்டு நிறுவனங்கள், கட்டட சங்கங்கள், முதல்நிலை பங்கு வெளியீட்டு நிறுவனங்கள், முதலீட்டு அமைப்புகள், யூனிட் ட்ரஸ்ட் மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் ஆகியன. சென்ட்ரல் பேங்க் மைய வங்கி. மைய வங்கி ரிசர்வ் வங்கி அல்லது பணவியல் அதிகார அமைப்பு என்பது அரசின் பணம், பண அளிப்பு, வட்டி விகிதம் ஆகியவற்றை மேலாண்மை செய்யும் ஒரு நிறுவனம் ஆகும். மேலும் நாட்டிலுள்ள வணிக வங்கிகளை மேற்பார்வையிடுவதும் இதன் பணியாகும். மைய வங்கியின் பணிகள் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க். ஒவ்வொரு நாட்டின் மைய வங்கி அந்த நாட்டின் தலைமை வங்கியாகும். ஸோ ஒரு நாட்டோட மைய வங்கி தான் நாட்டோட தலைமை வங்கி. இந்தியாவின் மைய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி என அழைக்கப்படுகிறது. இந்தியாவின் மைய வங்கி இந்திய ரிசர்வ் வங்கி என அழைக்கப்படுகிறது. இது பணவியல் கொள்கை மூலம் பண அளிப்பை மேலாண்மை செய்கிறது. இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி ஏப்ரல் 1ஆம் தேதி 1935ஆம் ஆண்டு முதல் ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கியது. ஸோ ரிசர்வ் வங்கி சட்டம் 1934 படி
ஏப்ரல் 1ஆம் தேதி 1935ஆம் ஆண்டு ரிசர்வ் வங்கி தனது பணியினை துவங்கியது. துவக்கத்தில் வங்கியின் மூலதனம் 100 ரூபாய் மதிப்பு கொண்ட சம பங்குகளாக பிரிக்கப்பட்டு தனியார் வசம் இருந்தன. ஸோ ஷேர் மாதிரி வச்சிருக்கிறாங்களாம். 100 ரூபா மதிப்பு கொண்ட சமமான பங்குகளை தனியார் வசம் வச்சிருந்தாங்க. இந்திய விடுதலைக்கு பிறகு குறிப்பாக ஜனவரி 1, 1949 இந்திய ரிசர்வ் வங்கி நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. ஸோ அது வரைக்கும் தனியாராக இருந்தது. இப்போ நாட்டுடைமை ஆக்கப்பட்டது. எப்போ? ஜனவரி 1, 1949. பின் வருவன இந்திய ரிசர்வ் வங்கியின் பணிகளாகும். பண அதிகார அமைப்பு மானிட்டரி அத்தாரிட்டி. இது இந்தியாவின் பண அளிப்பினை கட்டுப்படுத்துவதன் மூலம் அயல்நாட்டு செலவாணி பரிமாற்ற விகிதத்தினை நிலைப்படுத்துதல், சாதகமான செலுத்து நிலையை பேணுதல், நிதி நிலைத்தன்மையை ஏற்படுத்துதல், பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதல் மற்றும் வங்கி அமைப்பை உருவாக்குதல் ஆகியவற்றை செய்கிறது. காகித பண வெளியீடு. இந்தியாவில் நாணயங்கள் மற்றும் 1 ரூபாய் காகித பணத்தை தவிர அனைத்து வகையான காகித பணத்தை வெளியிடுவதில் முற்றும் உரிமை பெற்ற நிறுவனம் ரிசர்வ் வங்கி ஆகும். அதாவது ரிசர்வ் வங்கியில இந்தியாவோட நாணயங்கள் மற்றும் 1 ரூபா காகித பணத்தை தவிர நாணயமும் 1 ரூபாயும் அதை அடிக்காதான். மீதி எல்லாத்தையுமே அடிக்கிறதுக்கான முழு உரிமையை ரிசர்வ் வங்கி பெற்றிருக்கிறது. மேலும் பண அளவு, கடன் அளவுகளை இது மேலாண்மை செய்கிறது. புழக்கத்தில் உள்ள போலியான பணத்தினை கட்டுப்படுத்தும் பொறுப்பும் மைய வங்கிக்கு உண்டு. ஸோ போலியான பணம் பொருள் நடைமுறையில் இருந்ததுன்னா அதை கட்டுப்படுத்துகிற பொறுப்பும் இந்த மைய வங்கிக்கு தான் இருக்கான். வங்கி உரிமங்கள் வழங்குபவர்கள். வங்கிகள் முறைப்படுத்துதல் சட்டம் பிரிவு 22 படி ஒவ்வொரு வணிக வங்கியும் இந்தியாவின் வங்கி தொழிலில் செய்ய மைய வங்கியிடம் உரிமம் பெற வேண்டியது அவசியமாகும். இப்பணியையும் ரிசர்வ் வங்கி செய்கின்றது. ஸோ ஒரு வங்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அவங்களோட உரிமம் பெற்று தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ அந்த வங்கி முறைப்படுத்தப்பட்ட சட்டம் பிரிவு 22 படி இருக்குது. அரசுக்கான வங்கி. இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான வங்கி ஆகும். ஸோ இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான வங்கி ஆகும். அரசுகளுக்கு குறுகிய கால கடன்களை தருகிறது. இது அரசு கடன்கள், அரசு கடன் தொடர்பான சேவைகள், அரசு கடன் பத்திரங்களை உருவாக்கி விற்பனை செய்வது ஆகிய பணிகளை செய்கின்றன. மேலும் அரசுக்கு வங்கி, நிதி ஆகியவை தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்குகின்றன. இந்திய ரிசர்வ் வங்கி வரலாறு. 1934ஆம் ஆண்டு சட்ட விதிப்படி 1935ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. ஜனவரி 1ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு தேசியமயமாக்கப்பட்டு மத்திய அரசுக்கு சொந்தமானது. 1937ஆம் ஆண்டில் தலைமை அலுவலகம் கல்கத்தாவில் இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. 1937 தலைமை அலுவலகம் எங்க இருந்துதான்? கல்கத்தால இருந்து மும்பைக்கு மாற்றப்பட்டது. ஒஸ்போன் ஸ்மித் தான் ஆர்பிஐயோட முதல் ஆளுநர் ஆவர். நிர்வாகம். மைய வங்கி அல்லது மற்ற இந்திய வங்கிகளின் நெறியாளர். கடைசி நிலை கடன் ஈவோன். ஆளுநர். 4 துணை ஆளுநர்கள் மைய அரசால் நியமிக்கப்படும் மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள். ஸோ மைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் யாரெல்லாம்னா ஆளுநரும் 4 துணை ஆளுநர்களும். பணிகள். காகித பணம் வெளியிடுதல், அரசின் வங்கியாக செயல்படுதல், அரசிற்கான நிதி வருவாயை பெற்றுக்கொள்ளுதல், அரசின் செலவினங்களுக்கு பணம் வழங்குதல், இந்திய வங்கி அமைப்புகளை நெறிப்படுத்துதல், அயல்நாட்டு செலவாணியின் பாதுகாவலன், கடன் அளிப்பை நெறிப்படுத்துதல். 18ஆம் நூற்றாண்டில் காகித பணம் வெளியீடு முறை துவங்கியது. தனியார் வங்கிகளான வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கிகள் முதலில் காகித பணத்தை அச்சடித்தன. ஷெர்ஷா சூரி என்பவரால் 1 ரூபாய்க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டுள்ளது.
ஒரு ரூபாய்க்கு 40 செம்பு நாணயங்கள் என்ற விகிதத்தில் முதல் ரூபாய் வெளியிடப்பட்டதான். யாரால? ஷெர்ஷா சூரியால. சமஸ்கிருத சொல்லான ரௌப்பியா, ரௌப்பியாவிலிருந்து ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. சமஸ்கிருத சொல்லான ரௌப்பியா என்ற ரௌப்பியால இருந்துதான் ரூபாய் என்ற வார்த்தை தோன்றியது. இந்தியாவின் பன்முகத்தன்மையை விளக்கும் விதமாக ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் அதன் மதிப்பு 17 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கும். ஸோ ரூபா நோட்டில் 17 மொழியில எழுதியிருக்குமா. முன்பக்கத்தில் ஆங்கிலத்திலும் ஹிந்தியிலும் பின்பக்கத்தில் மற்ற 15 மொழிகளிலும் எழுதியிருக்குமா. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் ஆங்கிலத்திலையும் ஹிந்திலையும் இருக்குமா, பின்னாடி இருக்கிற பக்கத்தில் 15 மொழிகளும் இருக்குமா. வங்கிகளின் வங்கி. இந்திய ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் தலைமை வங்கியாகும். இது வங்கிகளுக்கு வேண்டிய கடன்களை அளிக்கிறது, அவற்றின் வைப்புகளை ஏற்கிறது, மாற்று சீட்டுகளை மறு தள்ளுபடி செய்கிறது. இதனால் இது வங்கிகளின் வங்கி எனப்படுகிறது. கடைநிலை கடன் ஈவோன். வணிக வங்கிகளுக்கு தீர்க்க இயலாத நிதி சிக்கல்கள் ஏற்படும் பொழுது நிதிக்கான மற்ற ஆதாரங்கள் இல்லாத சூழ்நிலையில் அச்சிக்கலில் இருந்து மீள்வதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி ஈட்டு கடனை அளித்து விடுகிறது, தீர்வாக செயல்படுகின்றது. வங்கிகளுக்கிடையே நடக்கும் பரிமாற்றங்களை தனது 14 தீர்வகங்களை கொண்டு இந்திய ரிசர்வ் வங்கி சமன் செய்கின்றன. சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு எத்தனை வங்கி இருக்குன்னா 14 இருக்காம். பரிமாற்ற கருவிகளை பரிமாறிக்கொள்ள உதவுவதுடன் பரிமாற்றம் தொடர்பான அறிவுறுத்தல்களையும் வழங்குகிறது. 8. அயல்நாட்டு செலவாணி பாதுகாவலன். இது அயல்நாட்டு செலவாணி இருப்புகளை பாதுகாக்கும் பணியினை செய்கிறது. 1999ஆம் ஆண்டு அயல்நாட்டு செலவாணி மேலாண்மை சட்டம் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் FEMA சட்டத்தின்படி இது அயல்நாட்டு செலவாணி மேலாண்மையும் நிர்வகிப்பினையும் மேற்கொள்கிறது. அயல்நாட்டு பணத்திற்கு எதிரான இந்திய ரூபாயின் பரிமாற்ற விகிதத்தை நிலைப்படுத்துவதற்காக வெளிநாட்டு பணங்களை அவ்வப்பொழுது வாங்கி விற்கும் நடவடிக்கையிலும் ஈடுபடுகிறது. 9. பொருளாதாரத்தை நெறிப்படுத்துகிறது. பணவியல் கொள்கையை அடிப்படையாக கொண்டு பொருளாதாரத்தை நெறிப்படுத்தி விரும்பத்தகுந்த பாதையில் கொண்டு செல்கிறது. மேலும் தேசிய வருவாய், வேலைவாய்ப்பு, செலவு, சேமிப்பு, முதலீடு முதலான முக்கியமான குறியீடுகளை தொடர்ந்து கண்காணித்து நெறிப்படுத்துகிறது. 10. அரசு கடன் பத்திரங்களை நிர்வகிக்கிறது. குறிப்பிட்ட வெளிக்காட்டிலான சொத்துக்களையும் பொறுப்புகளையும் அரசின் கடன் பத்திரங்களாக கொண்டுள்ள நிறுவனங்களை இந்திய ரிசர்வ் வங்கி கண்காணித்து நிர்வகிக்கின்றது. செலுத்துதலிலும் தீர்வு செய்வதிலும் நெறியாளராகவும் மேலாளராகவும் செயல்படுகிறது. 2007ஆம் ஆண்டு செலுத்துதல் மற்றும் தீர்வு சட்டம் தி பேமெண்ட் ஆஃப் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007 PSS ஆக்ட் இந்திய ரிசர்வ் வங்கிக்கு நாட்டின் செலுத்துதல் மற்றும் தீர்வு செய்வதற்கான மேற்பார்வையிடும் அதிகாரத்தை வழங்கியுள்ளது. ஆகவே ரிசர்வ் வங்கி பாதுகாப்பானதும் திறமையானதுமான செலுத்துதல்களையும் தீர்வுகளையும் மேற்பார்வையிடுவதன் மூலம் மேம்பாட்டிற்கு வழிவகுக்கின்றன. 12. மேம்பாட்டு பணி. இந்திய ரிசர்வ் வங்கி சிறந்த வங்கி அமைப்பினை ஏற்படுத்துவதில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது. அதன் மூலம் சிறந்த உற்பத்தி திறன் கொண்ட துறைகளுக்கு கடன்கள் வழங்கப்படுவதை உறுதி செய்கின்றது. தேசிய குறிக்கோள்களை நிறைவேற்றும் வகையில் பல்வேறு பரந்த மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்கின்றது. இது மேலும் நாட்டின் நிதி கட்டமைப்பினை ஏற்படுத்தும் நிறுவனங்களையும் அமைக்கின்றது. இதனுடன் கூட நாட்டில் நிதி சேவைகள் மற்றும் நிதி கல்வியறிவு ஆகியவற்றை விரிவாக்கும் பணியினையும் செய்கின்றது. இதற்கான கல்வி ஆய்வு நிறுவனங்களையும் நடத்துகின்றது. பணவியல் செய்திகளையும் பிற செய்திகளையும் வெளியிடுகிறது. பணம், வங்கி முதலான பொருளாதார புள்ளி விவரங்களை வெளியிடுகிறது. மேலும் இந்தியாவில் பொருளாதார கொள்கைகளை திறனாகிறது. புள்ளி விவரங்களை திரட்டி வரிசைப்படுத்தி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியீடு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புல்லட்டின் மூலம் மாத, காலாண்டு, ஆண்டு விவரங்களை வெளியிடுகிறது. 14. பரிவர்த்தனை மேலாளர் மற்றும் நெறியாளர். சர்வதேச பண நிதியத்தின் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி விளங்குகிறது. சர்வதேச
பண நிதியத்தின் இந்திய உறுப்பினர் பிரதிநிதியாக இந்திய ரிசர்வ் வங்கி விளங்குகிறது. நிதியத்திலிருந்து பெறப்படும் அயல்நாட்டு செலவாணியை மேலாண்மை செய்வதும் அதிகாரம் அளிக்கப்பட்ட அயல்நாட்டு செலவாணி விற்பனையாளர்களான வணிக வங்கிகளை நெறிப்படுத்தும் செயலையும் இந்திய ரிசர்வ் வங்கி செய்கிறது. 15 வங்கி குறைதீர்ப்பாய திட்டம். இந்திய ரிசர்வ் வங்கி 1995 வங்கி குறைதீர்ப்பாயத்தை பேங்கிங் ஆம்புட்ஸ்மன். இந்திய ரிசர்வ் வங்கி குறைதீர்ப்பாயம் சொல்லிட்டு பேங்கிங் ஆம்புட்ஸ்மன் அறிமுகப்படுத்துறாங்க. எப்போ? 1995. இத்திட்டத்தின் கீழ் வங்கிகள் தொடர்பாக ரிசர்வ் வங்கிக்கும் வரும் அனைத்து புகார்களையும் மேல்முறையீடுகளையும் வங்கி குறைதீர்ப்பாயம் களைகின்றது. இணைய வழியில் வரும் புகார்கள் உட்பட அனைத்து வழிகளில் வரும் புகார்களையும் இந்த குறை தீர்ப்பாயம் கணக்கில் எடுத்துக்கொள்கின்றது. இப்போ நமக்கு பேங்க்ல ஓரியன்டா ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நடக்குன்னா அதை நம்ம ரைஸ் பண்ணலாம். யாருக்குன்னா இந்த பேங்கிங் ஆம்புட்ஸ்மனுக்கு ரைஸ் பண்ணலாம். அவங்க அதை சால்வ் பண்ணுவாங்க. இந்திய வங்கி நெறிமுறை மற்றும் மதிப்பீடுகள் வாரியம். வங்கிகளின் திறனை அளவிடும் விதமாக உலகளவில் ஏற்கப்பட்டுள்ள நெறிமுறைகளும் மதிப்பீடுகளும். இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய வங்கி நெறிமுறைகளும் மதிப்பீடுகளும் வாரியத்தை பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா BCSBI அமைந்துள்ளன. பேங்கிங் கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ். கடன் கட்டுப்பாட்டு அளவுகள். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். ஃபர்ஸ்ட் கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள் பார்க்கலாம். வங்கி விகித கொள்கை. வெளிச்சந்தை நடவடிக்கைகள். மாறும் குறைந்தளவு வங்கி ரொக்க இருப்பு விகிதம். இது கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். வங்கி விகித கொள்கை, வெளிச்சந்தை நடவடிக்கைகள், மாறும் குறைந்த அளவு வங்கி ரொக்க இருப்பு விகிதம். இது கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல், விளிம்பு நிலை தேவை தொகையை மாற்றுதல். கடன் கட்டுப்பாட்டு நுட்பம் என்பது மைய வங்கியின் பணவியல் மேலாண்மையின் முக்கிய நோக்கமாகும். கடன் கட்டுப்பாட்டு முறைகள் 1934 ஆண்டில் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம், 1949 ஆண்டின் வங்கி நெறிமுறை சட்டம் ஆகியவற்றின் அடிப்படையில் சட்டப்படியான ஏற்பை பெறுகிறது. இந்திய ரிசர்வ் வங்கி தனது கடன் கட்டுப்பாட்டு முறையை மற்ற நாடுகளில் உள்ள கடன் கட்டுப்பாட்டு முறைகளை விட சிறப்பாக அமல்படுத்தி வருகிறது. கடன் கட்டுப்பாட்டு முறைகள். மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். கடன் அளவு கட்டுப்பாட்டு முறைகள். குவான்டிட்டிவ் மெத்தட்ஸ் ஆஃப் கிரெடிட் கண்ட்ரோல். வங்கி விகித கொள்கை. பேங்க் ரேட் பாலிசி. வங்கி விகித கொள்கை என்பது தள்ளுபடி விகித கொள்கை, டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி எனவும் அழைக்கப்படுகிறது. வங்கி விகித கொள்கை தான் டிஸ்கவுண்ட் ரேட் பாலிசி எனவும் அழைக்கப்படுகிறது. மைய வங்கியானது எந்த விகிதத்தில் முதல்நிலை மாற்றுச் சீட்டுகளையும் பிணையங்களையும் தள்ளுபடி செய்கிறது என்பதே வங்கி விகித கொள்கை என்பதாகும். மைய வங்கியானது பணவீக்க காலத்தில் வங்கி விகிதம், அதாவது மைய வங்கியின் தள்ளுபடி விகிதம் அதிகரிக்கப்படுவதால் நடப்பு வட்டி விகிதம் அதிகரிக்கப்பட்டு கடன் அளவு குறைக்கப்படுகிறது. மாறாக பணவாட்ட காலத்தில் எதிர்மறையாக வங்கி தள்ளுபடி விகிதம் குறைக்கப்படுகிறது. அதாவது ஒரு ப்ராப்ளம், இப்போ கோவிட் டைம்லாம் வந்தப்போ தள்ளுபடி பண்ணாங்கள்ல, அந்த மாதிரி இதுதான் சொல்கிறாங்க. இது நடப்பு அங்காடி வட்டி விகிதத்தை குறைக்கும். இதனால் உந்தப்பட்டு நிறைய கடன்கள் உருவாகும். இதனால் கடன் பண அளிப்பு அதிகரித்து பணவாட்டம் சரி செய்யப்படும். வெளி அங்காடி நடவடிக்கைகள். ஓப்பன் மார்க்கெட் ஆபரேஷன்ஸ். ஒரு குறுகிய அளவில் பார்க்கும் பொழுது மைய வங்கியானது பொது சந்தையில் அரசின் கடன் பத்திரங்களை வெளியிடுவதும் திரும்ப பெறுவதும் வெளிச்சந்தை நடவடிக்கைகள் எனப்படுகின்றன. சற்று விரிவாக பார்க்கும் பொழுது மைய வங்கி அரசின் கடன் பத்திரங்களை மட்டுமல்லாமல் தனியார் நிறுவனங்களின் தகுதி
பத்திரங்களையும் விற்பனை செய்வதும் திரும்ப பெறுவதும் ஆகும். வணிக வங்கிகளும் தனி மனிதர்களும் வெளியிடும் கடன் பத்திரங்களை வாங்கும் பொழுதும் பொருளாதாரத்தில் சுழற்சியில் உள்ள பணமும் கடன் பணமும் குறையும். இதனால் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்படும். மாறாக பணவாட்ட காலத்தில் முன்னர் வெளியிடப்பெற்ற கடன் பத்திரங்களை திரும்ப பெற்றுக்கொள்ளும் பொழுது வணிக வங்கிகளிடமும் பொதுமக்களிடமும் ரொக்க பணத்தின் அளவும் கடன் பணத்தின் அளவும் அதிகரிக்கும். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் வேரியபிள் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ரொக்க இருப்பு விகிதம் வணிக வங்கிகளிடம் வந்து சேரும் கேட்பு மற்றும் கால வைப்புகளிலும் ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டை மைய வங்கியில் இருப்பாக வைக்க வேண்டும். இது மைய வங்கி சட்டத்தின்படி பின்பற்ற வேண்டியது ஆகும். இதுவே ரொக்க இருப்பு விகிதம் எனப்படுகிறது. ரொக்க இருப்பு விகிதத்திற்கும் வணிக வங்கிகள் வழங்கும் கடன் அளவிற்கும் எதிர்மறை தொடர்பு உள்ளது. வணிக வங்கிகளிடம் கூடுதலான பணம் உள்ள சூழ்நிலையில் அவைகள் தேவைக்கு அதிகமான கடன் பணத்தை உருவாக்க வாய்ப்பிருக்கிறது. இது பொருளாதாரத்தில் விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகவே மைய வங்கி தனது அதிகாரமான ரொக்க இருப்பு விகிதத்தை உயர்த்துவதன் மூலம் வணிக வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்துகிறது. பணவாட்டத்திற்கு பின் பொருளாதாரம் மீட்சி பெற அதிக கடன் தேவைப்படுகிறது. அச்சமயத்தில் பண அளிப்பு குறைவாக இருக்கும். மைய வங்கி இவ்விகிதத்தை குறைப்பதன் மூலம் வணிக வங்கிகள் குறைவான இருப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு கூடுதலான தொகையை கடன் பணமாக அளிக்க இயலும். ரொக்க இருப்பு விகிதம் அதிகமாக இருந்தால் வணிக வங்கிகளின் கடன் உற்பத்தி குறைவாகவும், ரொக்க இருப்பு விகிதம் குறைவாக இருந்தால் கடன் இருப்பு உற்பத்தி அதிகமாகவும் இருக்கும். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவியாகும். மாறும் ரொக்க இருப்பு விகிதம் என்பது பணவியல் கொள்கையின் ஒரு கருவியாகும். இதனை முதலாக கீன்ஸ் பரிந்துரைத்தார். அமெரிக்க மைய வங்கியான ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டம் முதலில் இதை அமல்படுத்துகிறது. CRR + SLR ரொக்க இருப்பு வீதம் 6% + சட்டப்பூர்வ நேர்மை இருப்பு வைப்பு வீதம் 20%. ஒரு 1000 ரூபா வைப்பு வைக்கிறாங்கன்னா அது பேங்குக்கு போகுது. அதிலிருந்து 60 ரூபா + 200 ரூபா அது RBIக்கு போகுது. மீதம் உள்ள 740 ரூபா தனிநபருக்கான பகிர்வு அல்லது நிறுவனங்களுக்கான கடன்கள். நம்ம ஒரு 1000 ரூபா செலுத்துறோம்னா அந்த 1000 ரூபாயை இப்படி பிரிச்சுக்கிறாங்க. சட்டப்படியான நீர்மை விகிதம். சட்டப்படியான விகிதத்தில் இதில் வங்கிகள் தன்னகத்தே எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டிய ரொக்கம், தங்கம், ஒப்புதல் பெற்ற பத்திரங்கள் உள்ளடக்கிய நீர்மைத்தன்மை கொண்ட சொத்துக்கள் உள்ளன. இது கேட்பு வைப்பு, கால வைப்பு முதலான வங்கியின் பொறுப்புகளின் ஒரு குறிப்பிட்ட விழுக்காட்டு அளவிற்கு இருக்க வேண்டும். கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறைகள். கடன் தன்மை கட்டுப்பாட்டு முறை அல்லது தெரிந்தெடுத்த கடன் கட்டுப்பாட்டு முறைகள் செலக்டிவ் கிரெடிட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்பது தெரிந்தெடுத்த துறைகளில், தொழில்கள், வணிகங்கள் அல்லது பயன்களில் மட்டும் கடன் கட்டுப்பாட்டினை கொண்டு வருவது ஆகும். இம்முறைகளில் கீழ்காண்பவை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. கடன் பங்கீடு, நேரடி நடவடிக்கைகள், நெறிமுறை தூண்டல், விளம்பரப்படுத்துதல், நுகர்வோர் கடனை முறைப்படுத்துதல், ஈட்டு கடன்களில் விளிம்பு நிலை தொகையை மாற்றுதல் ஆகியன கடன் தன்மையை கட்டுப்பாட்டு முறைகள் ஆகும். கடன் பங்கீடு, ரேஷனிங் ஆஃப் கிரெடிட், இது ஒரு பழமையான கடன் கட்டுப்பாட்டு முறையாகும். இது முதன்முறையாக 18ஆம் நூற்றாண்டில் இங்கிலாந்தின் மைய வங்கியான இங்கிலாந்து வங்கியில் இம்முறை பயன்படுத்தப்பட்டது. வணிக வங்கிகள் வழங்கும் கடன்கள் பல்வேறு நோக்கங்களுக்காக வழங்கப்படுகிறது. நாட்டின் பண அளிப்பு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அக்கடன் நோக்கங்களை பட்டியலிட்டு வரையறை செய்வதன் மூலம் கடன் கட்டுப்பாட்டினை ஏற்படுத்துவது ஆகும். இதில் பின்வரும் இரு வகைகள் மாறும் தொகுப்பு வரையறையும் வேரியபிள் போர்ட்ஃபோலியோ சீலிங் மற்றும் மூலதன சொத்து விகிதமும் வேரியபிள் கேபிட்டல் அசெட் ரேஷியோ. மாறும் தொகுப்பு வரையறைனா இதில் ஒவ்வொரு வணிக வங்கியும் எவ்வளவு அதிக அளவு கடனும் முன் பணமும் கொடுக்கலாம் என்பதை மைய வங்கி வரையறுப்பது ஆகும். மாறும் மூலதன சொத்து விகிதம், இது வணிக வங்கிகள் தங்களது சொத்து மதிப்பில் எந்தளவு மூலதனமாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை
மைய வங்கி வரையறை செய்வது ஆகும். நேரடி நடவடிக்கைகள் டைரக்ட் ஆக்ஷன்ஸ். நேரடி நடவடிக்கைகள் என்பது பின்வருவனவற்றை உள்ளடக்கியதாகும். வணிக வங்கிகள் தள்ளுபடிக்காக கொண்டு வரும் மாற்றுச்சீட்டு உள்ளிட்ட அனைத்து பிணையங்களையும் ஒட்டுமொத்த மைய வங்கி மறுப்பது ஆகும். இதன் மூலம் வணிக வங்கிகள் வழங்கும் கடன் அளவு கட்டுப்படுத்தப்படும். மூலதனத்தையும் இருப்புகளையும் தாண்டி மொத்த கடன் அளவை கொண்டுள்ள வணிக வங்கிக்கு வேண்டப்படும் நிதி ஒதுக்கீட்டை மைய வங்கி மறுப்பது ஆகும். அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி மைய வங்கிகள் கடன் பெறும் வணிக வங்கிகளுக்கு இயல்பான வட்டியுடன் அபராத வட்டி விகிதத்தை விதிப்பது ஆகும். நெறிமுறை தூண்டல் மாரல் சுஷான். இது வணிக வங்கிகளின் கடன் அளவை கட்டுப்படுத்த மைய வங்கி அடிக்கடி கையாளும் ஒரு முறையாகும். இந்த நெறிமுறை தூண்டல் அடிக்கடி நடக்கிறதா. இம்முறையின் கீழ் அறிவுரைகளையும் வேண்டுகோளையும் வைப்பதன் மூலம் வணிக நெறிமுறையினை போதித்து வணிக வங்கிகள் வழங்கும் கடன்களை கட்டுப்படுத்துகிறது. விளம்பரப்படுத்துதல் பப்ளிசிட்டி. மைய வங்கி தனது கடன் வழங்கும் கொள்கைகளை பொதுமக்களிடம் விளம்பரப்படுத்துவதன் மூலம் கடன் அளவை கட்டுப்படுத்துவது ஆகும். ஆனால் இம்முறையின் வெற்றி மைய வங்கியால் எந்த அளவுக்கு மக்களிடம் பொது கருத்தை ஏற்படுத்த முடிகிறது என்பதை பொறுத்து அமையும். நுகர்வோர் கடனை நெறிப்படுத்துதல் ரெகுலேஷன் ஆஃப் கன்சியூமர் கிரெடிட். தவணை முறை கொள்முதல் முதலானவற்றில் நுகர்வோர் செலுத்தும் தவணை தொகையை அதிகப்படுத்துதல். தவணைகளின் எண்ணிக்கையை குறைப்பதன் மூலம் நுகர்வோர் கடன் வாங்குவதை குறைப்பது ஆகும். ஈட்டு கடன்கள் மீதான விளிம்பு தொகை மாறுதல் தேவையை மாற்றுதல். சேஞ்சஸ் இன் த மார்ஜின் ரெக்யர்மெண்ட் ஆன் செக்யூரிட்டி லோன்ஸ். பெரும்பாலான நாடுகளில் நடைமுறையில் இருந்தாலும் இம்முறை அமெரிக்காவில் பெருமளவுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்நாட்டின் மைய வங்கியான அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தின் இயக்குனர் குழு ஈட்டு கடன்களின் விளிம்பு நிலை தொகை தேவையை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. இந்த அதிகாரம் அமெரிக்காவின் 1934ஆம் ஆண்டு பிணைய பரிவர்த்தனை சட்டத்தின் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆக்ட் 1934 அடிப்படையில் அமைந்துள்ளது. இதன் மூலம் பங்குச்சந்தையில் ஊக வாணிபத்தில் ஈடுபடுவதை கட்டுப்படுத்த ஏற்படுத்துகிறது. பணத்தின் அளிப்பை கட்டுப்படுத்த இந்திய ரிசர்வ் வங்கியால் மேற்கொள்ளப்படும் கருவிகளே ரெப்போ விகிதம் மீள் ரெப்போ விகிதங்கள் ஆகும். ரெப்போ விகிதம் எப்பொழுதும் மீள் ரெப்போ விகிதத்தை விட அதிகமாகவே இருக்கும். ரெப்போ ரேட். ரெப்போ விகிதம் வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது விதிக்கும் வட்டி விகிதமே ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. இவ்வங்கிகளுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அவை பத்திரங்களை ஈடாக வைத்து இந்திய ரிசர்வ் வங்கியில் கடன்களை பெறும். அந்நிலையில் விதிக்கப்படும் வட்டி விகிதமோ ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அவை பத்திரங்களை ஈடாக வைத்து இந்திய ரிசர்வ் வங்கியில கடன்களை பெறும். அந்நிலையில விதிக்கப்படுற வட்டி இது விகிதம் தான் ரெப்போ விகிதமாகும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்த ரெப்போ விகிதத்தை அதிகரிப்பதன் மூலம் கடன் வாங்குவதற்கான செலவை அதிகப்படுத்தி கடன் வாங்குவதை குறைக்கிறது. பணவாட்ட சூழ்நிலையில் ரெப்போ விகிதம் குறைக்கப்பட்டு கடன் வழங்குதல் அதிகரிக்கும். பணவாட்டமா இருக்கிற சூழ்நிலையில ரெப்போ விகிதத்தை குறைச்சி கடன் வழங்குதலை அதிகரிக்கிறாங்க. மீள் ரெப்போ விகிதம் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டு. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்கான இந்திய ரிசர்வ் வங்கி கொடுக்க விரும்பும் வட்டி விகிதமே மீள் ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடனுக்காக அது வணிக வங்கிகளுக்கு மைய வங்கி குறுகிய கால கடன் வழங்கும் பொழுது இங்க அவங்க இவங்களுக்கு கொடுக்குறாங்க, இங்க அவங்க கொடுக்குறாங்க. வணிக வங்கிகளிடமிருந்து வாங்கும் கடன் யார் வாங்குறாங்க? ரிசர்வ் வங்கி வாங்குது. அங்க ரிசர்வ் வங்கி கொடுக்குது. இங்க ரிசர்வ் வங்கி தான் கடனை வாங்குறாங்க. அதுதான் மீள் ரெப்போ விகிதம் எனப்படுகிறது. மீள் ரெப்போ விகிதத்தை உயர்த்தினால் அதிக வணிக வங்கிகளுக்கு லாபகரமான வட்டி
விகிதமாகி அவற்றிடம் உள்ள பணத்தை ரிசர்வ் வங்கியிடம் கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனால் அந்த பணத்திற்கு உயர் பாதுகாப்பு கிடைக்கிறது. இதனால் வணிக வங்கிகள் தனது வாடிக்கையாளருக்கு கடன் கொடுப்பது குறைகிறது. இது இயற்கையாகவே வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் கடனுக்கான வட்டி விகிதத்தை உயர்த்தும். ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அடுத்த பாட்டில் இந்த லெசனை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.